ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் தயவு செய்து நிகழ்ச்சியில் உலக நல தொண்டன் மனோகரன் ஐயா அவர்கள் புரிந்தவர்கள் புரியாதவர்கள் என்ற தலைப்பில் வகுப்பெடுக்கிறாங்க. 1 மணி நேரம் அந்த வகுப்பு இருக்கும். நீங்கள் ஆழ்ந்து இந்த வகுப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஐயா ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க. அதை கேட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஆரம்பிக்கலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, அறிஞர்களே, சிந்தனையாளர்களே, பேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு புரிந்தவர்கள் புரியாதவர்கள். ஏதோ ஒரு தோணுச்சு, அது மாதிரி ஸ்டார்ட் பண்றோம். சரி, என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். முதலாவதாக புரிதல் அப்படின்னா என்னன்னு தெரிந்து கொள்ளணும். ஏன்னா அப்பதான் எது புரிஞ்சவங்க புரியாதவங்கன்னு தெரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக புரிதல் என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுவரை ஆன்மீகத்தை ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி இருக்கிறாங்க. ஆன்மீகம்னா ரொம்ப பெரியது, எல்லாரும் வர முடியாது, அதுக்கெல்லாம் முற்பிரிவுல புண்ணியம் செஞ்சிருக்கணும், அப்படியே ஆரம்பிச்சா கூட இந்த பிரிவில கூட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு எக்காச்சமா பிரம்மாண்டமா சொல்லி வைத்திருக்கிறாங்க. இப்ப இதுல புரிதல் அப்படிங்கிறதுல முற்றிலும் மாறுபட்டது, வேறுபட்டது. அதாவது ஞானம்னா அனைத்தையும் தெரிந்து கொள்வது, முக்காலத்தையும் தெரிந்து கொள்வது. ஞானம் அடைஞ்சிட்டா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன கேட்டாலும் முன்னால நடந்தது, பின்னால் நடக்க போறது எல்லாமே சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் ஒரு முத்திரை குத்தி வைத்திருக்கிறார்கள் ஞானம் என்றால் அப்படின்னு. ஆனால் இப்போ சொல்லக்கூடியது அந்த மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கிறது ரொம்ப கடினமானது. ஆனா ரொம்ப ஈஸியானது என்னன்னா, நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்முடைய அறிவினுடைய இயலாமை புரிந்து கொள்வது. இது கடினமானா இது கடினம் கிடையாது, அதுதான் கஷ்டம். இது ரொம்ப ஈஸி. புரிதல் என்றால் நம்முடைய அறிவின் இயலாமையை ஒத்துக்கொள்வது. எப்படின்னா, நம்முடைய மனதிலே வரக்கூடிய உணர்வுகளை எதிர்த்து போராடக்கூடாது. ஏன் போராடக்கூடாதுன்னா, ஏன்னா முடியாது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதை சரி செய்ய முடியாது, அதை சீரமைக்க கூடாது. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது எக்கேடு வேணாலும் கெட்டு போகட்டும், அதை பத்தி துளி கூட நமக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிற முறையை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆன்மீகத்துக்கே முற்றுப்புள்ளி வச்சிடணும். ஆன்மீகத்துல முற்றுப்புள்ளி வைக்கிறதுனா, இப்போது நாம் எந்த நிலையிலே இருக்கின்றோமோ இந்த நிலைதான் உயர்ந்த நிலை. ஏங்க, எப்படிங்க நாம் இருக்கிற உயர்ந்த நிலையெல்லாம் சொல்ல முடியும்? புத்தர் எப்படி இருக்கிறாரு, ரமண மகரிஷி எப்படி இருக்காரு, ஸ்ரீ பகவத்தையா எப்படி இருக்கிறாரு, ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி எப்படி இருக்கிறாரு, எப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியும்? எதையுமே கம்பேர் பண்ண வேணாம். நாம் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கின்றதோ அதுதான் உயர்ந்த நிலை. இப்போது எப்படி இருக்கின்றோமோ அதுதான் உயர்ந்த நிலை. அதை மாற்றி அமைப்பதற்கோ சீரமைப்பதற்கோ எதுவுமே செய்ய தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வதுதான் புரிதல். அதோட அடிஷனலாக நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொள்வதுதான் புரிதல். இவ்வளவுதாங்க. புரிதல்னா இவ்வளவுதான். அந்த தத்துவம் இந்த தத்துவம் ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு வெரி சிம்பிள். சாதாரணமாக நம்முடைய இயல்புக்கு ஏற்றாற் போல, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்முடைய இயல்பு வெளிப்படுகிறது. அந்த அடிமனத்திலே இதுவரை பதிந்த நாம் செய்திருக்கின்ற எண்ணம் சொல் செயல்ல என்ன செய்திருக்கின்றோமோ, என்ன அனுபவம் இருக்கின்றதோ
அது அடிமனதிலே பதிவாகி இருக்கின்றது. அதுதான் இயல்பு என்று சொல்கின்றோம். அது சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அந்த இயல்பு வெளிப்படுகிறது. அந்த நம்முடைய என்ன இயல்போ அந்த இயல்பை அப்படியே ஏற்றுக்கொள்ள சொல்கின்றோம். அதுதான் புரிதல். நம்முடைய இயல்பு கோபம் வர மாதிரி இருக்கா? இன்னும் வேற ஏதாவது தீய குணங்கள் இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? ஓகே. ஆனால் வெளியில் நினைக்கிறது அப்படியே புத்தர் மாதிரி அமைதியாக புன்வருமலோடு எப்படி இருந்தாலும் நம்ம அப்படியே இருப்பது அப்படிங்கிற நிலையை எதிர்பார்த்தோம் என்றால் அது முடியாது. அப்ப என்னங்க, என்ன வேணாலும் வந்துட்டு போகட்டுமா, அதெல்லாம் செயல் செஞ்சிடலாமா? அப்படிலாம் கிடையாது. அகத்தை பொறுத்தவரை உயர்ந்தது, தாழ்ந்தது, நல்லது, கெட்டது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. தெய்வீகமானது, சாக்கடையானது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அகத்தை பொறுத்தவரை எல்லாம் ஒன்றே. ஆனால் புறத்தை பொறுத்தவரை நல்லது கெட்டது உண்டு, உயர்ந்தது தாழ்ந்தது எல்லாமே உண்டுங்க. அதனால இதை மட்டும் புரிந்து கொண்டால் போதுமானது. ஆக எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப அந்த மாதிரி கோபமோ வேற ஏதாவது தீங்கான உணர்வு ஏற்பட்டது என்றால் நம்முடைய அறிவை கொண்டு அங்கீகாரம் செய்தால்தான் செயலுக்குமே வருமே தர, இல்லை என்றால் செயலுக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. நம்முடைய அறிவை பயன்படுத்தி அதற்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றால் வராது. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா அத்தனை உணர்வுகளுமே அதனுடைய ஆயுள் அரை வினாடி தான். தோன்றிய உடனே மறைந்து விடும். அது தோன்று மறைந்ததுக்கு பிறகு நமக்கு வந்துருக்கிறதே தெரியும். அதை திரும்ப அதை போய் டச் பண்ணி திரும்ப எடுத்து ஏன் வந்தது, எப்படி வந்தது, நான் எழாம பார்த்தவன் அப்படிங்கும் போதுதான் சிக்கலே ஏற்படுகின்றது. அதனால அகத்தை பொறுத்தவரை ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டு முடிவு எடுத்து அதை நான் தலையிட மாட்டேன் என்ற அறிவு அதனோடு சரண்டர் ஆகி நான் வெளிப்புறத்தில் மட்டும்தான் காரியங்கள் செய்வேன், வேற எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்து நான் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொண்டோம் என்றால் இதுக்கு பிறகுதான் புரிதல். இவ்வளவு முடிஞ்சு விட்டு பெரிய இதெல்லாம் கம்பசூத்திரமே கிடையாது, எதுவுமே கிடையாது. வெரி சிம்பிள் புரிதல். உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேருக்குமே ஒரே தீர்வாக என்ன பிரச்சனை என்ன கேள்வி எது வேணா இருக்கட்டுங்க, ஒரே ஒரு கான்செப்ட் தான். மன உணர்வுகளை எதிர்த்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த உணர்வை கூட சீரமைக்கக்கூடிய தன்மை இயற்கை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. இயற்கையோடு போராட முடியாது அப்படின்னு நம்முடைய தோல்விய உடனடியாக ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் பெரிய ஆளு, என்னுடைய அறிவை கொண்டு வெளியில எக்கச்சக்கமா வெற்றி பெற்றிருக்கேன், எக்கச்சக்கமா சம்பாதிச்சிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா அதை வச்சுக்கிட்டு நான் இதை சரி பண்ண போனேன்னா முடியாது. இப்ப மட்டும் கிடையாதுங்க, எத்தனை பிறவி எடுத்தாலும் முடியாத விஷயம். அதை மட்டும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டாம். அங்கே நமக்கு வேலையே கிடையாது என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. சரி, இப்பதான் டாபிக். புரிந்தவர்கள் புரியாதவர்கள். முதலாவதாக புரியாதவர்களை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா புரிந்தவர்கள் ஜாலி, செம்ம ஜாலியா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் புரியாதவர்கள் எடுத்துடலாம். புரியாதவர்கள் யார் என்றால் நேரடியாக ஞான முகாம் அட்டன் பண்ணிட்டு அவருடைய புத்தகத்தெல்லாம் படித்து விட்டு யூடியூப்ல பார்த்து விட்டு 50 முறை கேட்டு விட்டு இன்னும் புரியாம இருக்கிறாங்களா, அவங்க தான் புரியாதவர்கள். புரியாதவங்க நீங்க வேற யாரும் இதை புரியாதவன்னு நினைச்சுக்காதீங்க. இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க தான் புரியாதவர்கள். ஏன் புரியல? அதுதான் எனக்கு புரியல. எனக்கு இவ்வளவு ஈஸியா நமக்கு இருக்க ஏன் புரிய மாட்டேங்குது? சரி, புரியலையா, கணக்கு புரியலையா, டியூஷன் வச்சுக்கோங்க. யாரு நல்லா சொல்லித்தரான் அவங்ககிட்ட போங்க, திரும்ப திரும்ப டியூஷன் எடுங்க, திரும்ப திரும்ப போட்டு பாருங்க, டக்குன்னு புரிஞ்சிடும். அதே மெத்தட் தான், இதை ஃபாலோ பண்ணுங்க, புரிஞ்சுங்க, ஜாலியா இருங்க. அப்ப புரியாதவரா யார் என்றால் இவங்க எல்லாமே புரியாதவர்கள். ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, அகத்தை பொறுத்தவரை சும்மா இருந்தா போதும் அப்படின்னு சொன்னா அவங்க கேட்கிறாங்க, சும்மா இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் இதுவரை என்ன செய்து வைத்திருக்கிறாங்க,
மனதை பொறுத்த வரையில ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நாம வந்து செய்து தான் அடைய வேண்டும், முயற்சி செய்து அடைய வேண்டும் என்று மனதில் வைத்திருக்க காரணத்தினால சும்மா இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒண்ணுமே பண்ண வேணாம், ஒண்ணுமே பண்ண வேணாங்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். எப்படி சொல்றது? ஒண்ணுமே செய்ய வேணும், ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது என்ன பண்றது? நீங்க எது வந்தாலும் சரி, நீங்க ஓகே கொடுத்துருங்க. அப்போ ஒவ்வொரு முறை வரும்போதும் இது ஓகேன்னு சொல்லிட்டே இருக்கணுமான்னு கேக்குறாங்க. என்ன இருக்கின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏங்க அப்படியே ஏத்துக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து ஒரு அம்மா கேட்டாங்க, ஒண்ணுமே பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட கேட்டாங்க. இத புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, ஈஸிங்க, ரொம்ப ஜாலிங்க, இத புரிஞ்சுக்கணுங்க. எனக்கு புரியலீங்க, எனக்கு சொல்லுங்க. எனக்கு புரியலையே இது, எனக்கு புரியல, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒண்ணுமே பண்ண வேணாங்கிறீங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம்னு சொல்றீங்க. இதுதான் புரியாதவர்கள். ஒன்றுமே செய்ய தேவையில்லை, ஓகே கொடுத்துருங்க, சும்மா இருங்க. இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தைக்காக பயன்படுத்துறதுங்க. நீங்க வார்த்தையை கூட கெட்டியா பிடிச்சுக்க கூடாது, அப்படியே விட்டுடுங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுடுங்க. ஒருத்தர் வந்து கேட்டாரு, நீங்க அதை அப்படியே விடுன்னா என்னங்க பண்ணு? அதாங்க எனக்கு முடியல. நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, எல்லாமே புரியுது, ஆனா அப்படியே விட்டுட சொல்லிங்களே, எப்படிங்க விடுறது? உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? மனதை பற்றி புரியாம அதுக்காக என்னென்னமோ செய்துகிட்டு அதை சரி பண்றதுக்கு, சீரமைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான முயற்சியை வந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். மனம் தளராம எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். என்னமோ சொல்லி செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவோ பேர் சொன்னதெல்லாம் கேட்டு படித்து புதிது புதிதாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எல்லாருடைய நோக்கமே அதை எப்படியாவது சரிப்படுத்தி விட வேண்டும் என்று. இந்த மாதிரி எத்தனையோ பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த புரிதலே வந்து தெரியாது. அப்ப செய்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுவரை அத்தனை பேரும் வேற சொல்லி இருக்கிறாங்க, இந்த பிறவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, எந்த பிறவில கிடைக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எந்த இடத்துல முயற்சி பயிற்சி இருக்கின்றதோ அந்த இடத்திலே மனதுக்கு போராட்டம் ஏற்படுத்தி விடுகின்றது. இந்த புரியாதவர்கள் இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு இலக்கு அமைத்து கொண்டு அதற்கு கடுமையான முயற்சி செய்தால் கண்டிப்பாக நீங்கள் அமைத்த இலக்கை எட்ட முடியும். ஆனால் அந்த இலக்கு அடைந்ததுக்கு பிறகுதான் தெரியும், நாம் எதிர்பார்த்தது இது கிடையாது, ஏமாற்றம் ஆகிவிட்டது என்று. இதற்கு அடுத்ததாக இன்னொன்று இலக்கு, அதுக்கு போனதுக்கு பிறகுதான் தெரியும் இதுவும் இல்லைன்னு. ஏனென்றால் அந்த புரிதல் ஏற்பட்டு விட்டது என்றால் அதுக்கே தெரியும். ஏனென்றால் மனம் வந்து வேற டைமென்ஷனுக்கு போயிருதுங்க, வேற பரிமாணத்துக்கு போயிடுதுங்க. இந்த டைமென்ஷன் வந்து பார்த்தா இப்படித்தான் தெரியும், அந்த டைமென்ஷன் போய் பார்த்தாதான் தெரியும், ஆகா இந்த மனம் எப்படி ஃப்ரீயாக விடுதலை பெற்ற மனமாக முக்தி அடைந்ததாக இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு தான் தெரியுங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க? அதுக்கு ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க. மனது எப்படி இருக்கின்றதோ, என்ன மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அப்படியே இருக்கட்டும், விட வேண்டாம் என்று புரிந்து கொண்டாலே வேற டைமென்ஷனுக்கு போய் விடுகிறது. இதாங்க வெரி சிம்பிள். ஆனா உலகம் முழுவதும் எப்படி தேடிட்டு இருக்கிறாங்க, ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால்,
ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் தன்னுடைய 18வது வயதிலே துவங்கி 30 வருடம் கடுமையான முயற்சி செய்து பல்வேறு தவங்களை செய்து நல்ல ஒரு பரவச நிலை என்ற நிலையை அடைந்து, அப்ப அவர் என்ன நினைத்து கொண்டிருந்தார், இந்த பரவச நிலைதான் ஞானம். அந்த பரவச நிலை பர்மனண்டா இருந்துட்டு அதுக்கு பேர் தான் ஞானம் என்று நினைத்து கொண்டு தேடினார். அவருக்கு பரவச நிலை கிடைத்து விட்டது. கிடைத்ததுன்னா 1 நாள் 2 நாள் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 1 வருட காலம் தூங்கினாலும் சரி எப்பவுமே பரவச நிலையிலே இருக்கும். பரவச நிலை என்றால் எப்போதும் ஒரு 1/2 கிளாஸ் அடிச்ச மாதிரியே இருக்கும். எப்படி? 1 வருடம் ஆகிவிட்டது. 1996 அந்த நிலை அவருக்கு கிடைத்து விட்டது. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது, அந்த பரவச நிலை காரணத்தினால பசிக்கிறதே கிடையாது. உடல் நலம் கெட ஆரம்பித்து விட்டது. அதுக்குதான் போய் செக் பண்ணா உடம்புல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எல்லா பயிற்சியும் நிறுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா பரவசம் இருந்து வெளியில வர பாக்குறாரு. அதுவும் முடியல. ஏன்? ஏன்னா இவ்வளவு நாள் செய்து அந்த பாடியில அந்த சிஸ்டத்திலே ஆயிடுச்சு. ஆனா சும்மா அப்படி இருந்தாவே அது பரவச நிலைக்கு போயிடும். அப்ப அதை விட்டுட்டு சாதாரணமா வந்து இப்போ கூட இயற்கையா அவரை உடல. ஏன்னா முடிவு பண்ணிட்டாரு. இந்த பரவச நிலை ஞானம் கிடையாது, முடிவு பண்ணிட்டாருங்க. 1990 முடிவு பண்ணி அதுக்கு பிறகு தியானத்தை தவத்தை எல்லாமே விட்டு கிட்டத்தட்ட 10 வருடம் முடிஞ்சு போயிடுச்சுங்க. 10 வருடத்துக்கு பிறகுதான் இப்ப நாம சொன்ன புரிதலே அவருக்கு புரிந்து கன்ஃபார்ம் ஆச்சு. இதுக்கு பாருங்க 10 வருஷம் எடுத்துக்குது. ஏன்னா ஞானத்துக்கு அவர் ஏங்கி இருக்காரு, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. இதை முடிந்து ஒரு 10 வருஷம் அது எடுத்துக்குதுன்னா எப்படி அவருடைய ஏக்கம் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. அந்த பரவச நிலையிலே இருக்கும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் அது மனது பாதிக்கவே பாதிக்காது. என்ன காரணம்? அவரு கவசம் போல இருக்கிறதுனால பாதிக்காது. அந்த பரவச நிலையை விட்டாரு. இப்ப என்ன பண்ணுது, சாதாரண பிரச்சனை கூட பெரிய பூதாகாரமா இருக்கு. அந்த 10 வருஷமா அதையும் அனுபவிச்சு பார்த்து அந்த 2006ல ஊர்ல கிராமத்துல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை ஏற்பட்டு அவங்களுடைய சிஸ்டர் போன் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம இடத்த பக்கத்து வீட்டுக்காரங்க புடிச்சிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு டென்ஷன் ஆகி என்ன பண்ணது தெரியல, ஒரு வேகம். அப்பதான் பார்த்தாரு, இதுவரை பரவசம் இருக்கிறப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருக்கும். இப்ப நம்ம சாதாரண மனிதனா சாதாரண இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு நினைத்து பார்த்து, சரி எந்த உணர்வு வந்தாலும் சரி நாம அதை அப்படியே ஏத்துக்குவோம். ஆனால் வெளிப்புறத்தை பொறுத்தவரை அந்த பிரச்சனைய நேருக்கு நேர் நாம் எதிர்கொண்டு அதுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அகத்தை எதிர்த்து போராட வேண்டாம் என்று புரிந்து கொண்டதுக்கு பிறகு அப்படியே மனம் ஆறு போல ஓட ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்குதான் அவருக்கு பெரிய பாரத்தையே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. என்ன தேடுதல், எப்படியாவது தேடுதல், 40 வருட தேடுதல் அந்த பெரிய பாரத்தையே கீழே இறக்கி வைத்த மாதிரி இருந்துதான். அப்போ கூட ஒரு நம்பல, வெளியில யாருகிட்டையும் சொல்லல. இந்த புரிதல் ஏற்பட்டு விட்டது. 6 மாதம் வெயிட் பண்ணதுக்கு பிறகுதான் இத வெளியிலேயே சொல்ல ஆரம்பித்தார். ஆக இதுவரை ஞானம் என்று இதுவரை எத்தனை பேர் சொல்லி வைத்தார்களோ அது அத்தனையும் உடைத்தெறிந்து விட்டு ரொம்ப துணிச்சலாக இதுதான், இந்த புரிதல் தான் ஞானம். அந்த ஞானம் என்பது மனதை எதிர்த்து எதுவுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்ட காரணத்தினால அதற்கு விளைவாக இதுக்கு முயற்சி பண்ணணும். எது? இந்த புரிந்து கொள்வதற்கு கூட கொஞ்சம் மனதுல புரியறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் அந்த புரிந்து விட்டதென்றால் அதனுடைய விளைவு என்னவென்றால்
அதுதான் விடுதலை, அதுதான் முக்தி. அந்த விடுதலையும் முக்தியும் ஏற்கனவே நம்மிடத்திலே இயல்பாக இருக்கின்றது. 6வது அறிவு படைத்த அத்துணை பேருக்குமே இந்த ஞானம், முக்தி என்பது இயல்பாகவே இருக்கின்றது. இதற்காக எந்த விதமான பயிற்சி, முயற்சி செய்ய தேவையில்லை. நம்மிடம் இல்லாத ஒன்றை அடைவதற்காக அதை போராடலாம். ஆனால் ஏற்கனவே இங்கே இருப்பதற்கு போராட தேவையில்லை, ஓட தேவையில்லை, வாழ தேவையில்லை, ஒன்றுமே செய்ய தேவையில்லை. புரிந்து கொண்ட ஒரே தான். அதனுடைய விளைவாக இது கிடைத்து விடுகின்றது. இவ பாருங்க, இந்த புரியாதவர்கள் திரும்ப திரும்ப போட்டு அது இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் புரியல? என்ன காரணம்? எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இது எதுவுமே உலகத்திலேயே கிடையாதுங்க. நீ என்ன செய்தாலும் ஏதாவது ஒண்ணு வேணும். ஆனா இதுல எதுவுமே செய்யாம கிடைக்குன்னா, இந்த எளிமையா இருக்கக்கூடிய காரணத்தெல்லாம் யாருமே நம்பவும் தயாரா இல்ல. இந்த புரியாதவங்களுடைய நிலைமை தான். ஏங்க இவ்வளவு பெரிய மகான்லாம் சொல்லி வச்சிருக்கோம். அது எப்படிங்க பொய்யாகும்? ஆனால் அத்துணை மகான்களுமே பார்த்தோம் என்றால், அவர்கள் முயற்சி செய்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது தோற்று போய் ஒன்றுமே செய்யாத காரணத்தினால அவங்களுக்கு புரிந்தது. அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு கிடைத்தது. எத்தனை மகான வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. அத்தனை பேருமே போராடி தோற்றதுக்கு பிறகுதான் அந்த நிலையே கிடைத்தது. அதை நம்ப தயாராக இல்லை. இவ்வளவு ஈஸியா, அவ்வளவு எளிமையா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை மிக எளிமையானதுங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். தன்னிடம் வரவருக்கு அவ்வளவுலாம் கஷ்டத்தையே கொடுக்காதுங்க. அந்த அளவுக்கு சிம்பிள். எல்லா இடத்திலும் நீக்கமரம் நிறைந்து எல்லாம் அறியக்கூடிய ஆற்றலா இருக்கக்கூடியது எப்படிங்க வேற மாதிரி இருக்கும்? சான்ஸே கிடையாதுங்க. அப்ப இந்த புரியாதவர்கள் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப ஞான முகாம் அட்டன் பண்ணலாம். எத்தனை தடவை அட்டன் பண்றது? அதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. ஞான முகாம் கூட அட்டன் பண்ண தேவையில்லை. புத்தகத்தை டெய்லி ஒரு 10 பக்கம் புத்தகத்தை படிங்க. இல்லையா, நீங்க செலவு கூட பண்ண தேவைன்னா வெளியில கூட போக தேவையில்லை. ஞான முகாம் தேடுனீங்கன்னா யூடியூப்ல எக்கச்சக்கமா இருக்கு. 2014 இருந்து நடத்துறது இருக்கு. ஏதோ ஒண்ணு தேர்ந்தெடுங்க. வரிசையா வீட்லயே உட்காருங்க. ஏதோ ஞானமும் அட்டன் பண்ற மாதிரி 9 மணிக்கு ஆரம்பிங்க. ஒரு ஸ்பீடா கூட வைத்துடுங்க. அதை கேளுங்க. ஒரு பிரேக் எடுத்துங்க. அதே மாதிரி சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. ஒரு 6:30 மணிக்கு அது ஞான முகம் நடக்கிற மாதிரியே அதே போல 2, 3 ஞான முகம் வீட்டிலேயே உட்கார்ந்து அட்டன் பண்ணுங்க. பொறுமையா நேரத்தை ஒதுக்கி அது மின்னல் அடித்த மாதிரி தெரிந்துரும். என்னவென்றால் நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை என்பது எந்த அரை வினாடி. ஆக்சுவலா அரை வினாடி தான். ஞானம் அடைவது என்பது அரை வினாடி தான். ஆனா எந்த அரை வினாடி? ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு இந்த புரியாதவர்கள் போட்டு குழப்பி கொண்டிருக்கின்றார்கள். கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நானும் எத்தனையோ ஞான முகாம் அட்டன் பண்ணிட்டேன். ஒரு தியான முகாம் நடந்தது. தியான முகாம்லாம் யார் அட்டன் பண்ணாங்கன்னா, ஏற்கனவே ஞான முகாம் அட்டன் பண்ணவங்க தியான முகாம் அட்டன் பண்ணாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, இதற்கு என்ன செய்வது? ஏற்கனவே சொல்லியாச்சு, ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. 99% பேர் கேட்கக்கூடியது என்னன்னா, யாராவது நமக்கு சொல்லிட்டாங்கன்னா மனது கஷ்டமா இருக்கு, இதுக்கு என்ன பண்றது? பலமுறை அவரும் பதில் சொல்லிட்டாரு. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, செய்தாங்கன்னா அது கஷ்டமா தான் இருக்கும். அதுதான் இயற்கை. அந்த இயற்கையை அப்படியே ஏத்துக்கணும், இவ்வளவுதான். அது தானா சரியா போயிடும். இல்லைங்க, மனது தாங்க முடியல, அது உடனடியா நான் சரி பண்ணணுங்க. நாம செய்யக்கூடிய முயற்சி தான் அங்க சிக்கலை ஏற்படுத்துறது. அந்த உணர்வுக்கு உயிர் கொடுத்து அதை நீடிக்கக்கூடிய காரணம் அதுதான். ஏன்னா அரை வினாடியில மறைந்துரும். ஏங்க, அரை வினாடியில மறந்துருங்கன்னா எனக்கு 2 வருஷமா அந்த கவலை இருந்துகிட்டே இருக்கு. எப்படிங்க? இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுப்பிக்கப்பட்ட அனுபவம். புதுப்பிக்கப்பட்டது.
அரை மணி நேரம் முடிஞ்சு திரும்ப எடுக்கிறோம்ல, இது வந்து ரெனிவல் பண்ண துன்பம். ஏற்கனவே இருந்தது கிடையாது. அது வேற, இது வேற. ஆக புதுசா வந்துகிட்டு இருக்குன்னா, நாம ரெனிவல் பண்ண காரணத்தினால வந்திருக்குது. அப்போ புரியாதவங்க தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அங்கே மனதை பொறுத்தவரை, அகத்தை பொறுத்தவரை, அங்கே நாம் செய்வதற்கு எந்த வேலையுமே கிடையாது அப்படின்னு முடிச்சுக்கணும். அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், மனதை இப்படி வைத்துக்கணும், இப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எதுவுமே வந்து கிடையாது. அங்க வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் நமக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. அதை பொறுத்தவரை அது பெரிய அற்புதமான ஒரு கருவிங்க. அழகாக இயற்கை ரொம்ப அற்புதமா டிசைன் பண்ணிருக்கு. ஏங்க இயற்கை டிசைன் பண்ணல போய் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் நம்மலாம் வந்து சொன்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? போராட முடியுமா? எதிர்த்து போராட முடியுமா? என்ன வேணாலும் எதிர்த்து போராடிங்க. அதுக்கெல்லாம் கவலையே கிடையாது. யார் ஒருத்தர் எதிர்த்து போராடாம எப்படி இருக்கின்றதோ ஆஸ் இட் இஸ் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார்களோ, யார் ஒருத்தர் அதை எதிர்த்து போராடாம சரண்டர் ஆகுறாங்களோ, அவங்களுக்கு தாங்க இந்த புரிதல் மூலமாக வேற டைமென்ஷனுக்கு போகும். இல்லை என்றால் குழப்பிக் கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆகவே புரியாதவர்கள் புரிந்து கொள்வதற்கு இது வந்து புரியறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏங்க 10வது படிக்கக்கூடிய பையன் கூட புரிஞ்சுக்குவான். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்டோட பையன், அவனுடைய முகமே வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பயந்து போயிருந்தான். ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தான். 1 மணி நேரத்துல அவனுடைய முகம் மாறி விட்டது. அடிக்கடி கேள்வி கேட்டே இருப்பான். அவனை வந்து ஞானமுகம் கூப்பிட்டா என்ன சொல்றான்? நீங்களே இந்த ஜூம் மீட்டிங்ல பேசிட்டீங்க. அவருடைய வீடியோவும் பார்த்துட்டேன். திரும்பவும் ஞானமுகம் அதுதான் பேச போறாங்க. எதுக்காக நான் ஞானமுகம் அட்டன் பண்ண தேவையில்லை, எனக்கு புரிஞ்சிச்சுங்கிறான். யாரு? ஒரு 11th படிக்கிற பையன். ஏங்க அவன் இன்னும் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகல, அவனே புரிஞ்சுக்கிட்டான்னா எப்படி இருக்கும் பாருங்க. சூப்பர் இல்ல? அதனால புரிந்து கொள்வது என்பது எளிதானது. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சென்ற வாரம் கூட ஒரு ஞான முகாம் அட்டன் பண்ணேன். அப்போது எனக்கும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் டிவியில தயவு செய்து புரிந்து கொள்ளுகிற நிகழ்ச்சியில எப்படி எனர்ஜியா பேசுறோமோ அதே போல ஒரு அரை மணி நேரம் 40 நிமிடம் அப்படியே எனர்ஜியா ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஏதாவது பேசிட்டு இந்த மாதிரி மனநிலை இருந்தா எப்படிங்க இருக்கும்? ரொம்ப ஜாலியா இருக்குங்க. ஏங்க இந்த மாதிரி ஜாலியா இருக்கிறதுக்கு என்னங்க பண்ணும் அப்படின்னு கேட்டா அவங்களே ஒண்ணும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. நானும் நினைச்சுக்கிட்டேன், ஓஹோ நம்ம நல்லா பேசுற மாட்டுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சான்னு. அப்புறமே ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, ஏங்க நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, உங்க குழந்தைங்கலாம் எல்லாம் பெருசா இருப்பாங்க, உங்களுக்கு கமிட்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஆனா எங்களுக்கு 2 பசங்க, இந்த 2 பசங்களை படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப செலவாகுது. எப்படிங்க உங்களை மாதிரி ஜாலியா இருக்க முடியும்? நம்ம என்ன சொன்னோம்னா, அகத்தை பொறுத்தவரை ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அகத்தை பொறுத்தவரை ஜாலியா இருக்கும். பேசுறது எல்லாம் அகத்தை மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். ஒண்ணுமே செய்ய தேவையில்லைன்னு. புறத்துல 2 குழந்தை இருக்குதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? படிக்க வைக்கிறதுக்கு என்ன சம்பாதிக்கணும்? நல்லா படிக்க வைக்க என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டான வேலைய மனதை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி சிறப்பா செய்து அதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். அதெல்லாம் தானா நடக்குமா? மனதை பொறுத்தவரை தான் ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. தானாக தோன்றி தானா மறைஞ்சிரும். வெளிப்புறத்துலாம் தானா நடக்காது. 2 குழந்தை இருக்குன்னா அதுக்கு உண்டான வேலையை கடமை நாம தான் செய்யணும். அப்ப ஜாலிங்கிறத அவங்க எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று தெரியவில்லை. அதுதான் சொல்கின்றேன் அந்த புரியாதவர்கள். சரிங்க. 2 பசங்க இருக்கிறாங்க. நல்ல சம்பாதிக்க நல்லா படிக்க வச்சுட்டீங்க. இப்ப மனசு சரியா போயிருமா? வெளிப்புறத்துல அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இத அகத்தை பொறுத்தவரை எதுவுமே செய்யவில்லை என்று தெரிந்தால் மட்டும்தான் புறத்துல மிக சிறப்பாக கச்சிதமாக நம்முடைய இதை வந்து செய்ய முடியுங்க. அப்ப நான் எப்படி சொன்னதை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று தெரியல. நீங்க ஜாலியா இருக்கலாம். நான் வந்து அப்பவே சொல்லிட்டேன். நான் ஆபீஸ் போகும்போதே ஜாலியா இருந்தேன். எனக்கு சண்டே மண்டே 2மே ஒண்ணுதான். வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் எனக்கு ஒரே மாதிரி இருந்து ரொம்ப ஜாலியா இருந்தேன்னு சொன்னேன். அப்ப நீங்களும் ஜாலியா இருக்கலாம். குழந்தைய நல்லா வளர்க்கலாம். ஜாலியா இருக்கலாம்.
சரியில்லையா? கவலைப்படாம ஜாலியா இருக்கலாம். என்ன கடமை? நம்மளால என்ன முடியுமோ, எவ்வளவு முடியுமோ அத வந்து செய்யணும். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் கவலையே படக்கூடாது. ஏன்னா நம்முடைய கண்ட்ரோல்ல மீறி இருக்கு. அதுக்கெல்லாம் ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அந்த புரியாதவர்களுக்கு தான் நான் வந்து சொல்லக்கூடியது. புரியாதவங்களுக்கு இதுதான். நீங்க எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாலும் சரி, இததான் நீங்க கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். வேற டைமென்ஷனுக்கு போயிருவீங்க. என்னவென்றால், மனதை எதிர்த்து போராடவே கூடாது. இந்த நிலை வேண்டும், இப்படி வேண்டும், இந்த மாதிரி தான் இருக்கணும் என்றால், அந்த இடத்திலே மனம் போராட்டமாகிவிடும். நல்ல ஒரு சூப்பர் ஸ்டேஜ் நீங்க உங்களுக்கு கிடைத்து, அந்த ஸ்டேஜுக்கு போனா கூட, அந்த ஸ்டேஜ்ல இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கும் போது, அதை தக்க வைத்துக்கணும் போது அங்கேயே போராட்டம் ஆரம்பிச்சிருது. இத பொறுத்தவரை எந்த ஸ்டேஜும் கிடையாது. இருக்கிற ஸ்டேஜ் நல்ல ஸ்டேஜ். எப்படி இருந்தாலும் பரவால்ல. அந்த மாதிரி புரிந்து கொண்டு அத ஒரு ஆறு போல ஓட விட்டால் அப்படியே புத்தம் புதிதாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த மனது அப்படியே இருந்தா எப்படி இருக்கும்? திரும்ப திரும்ப போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும். ராத்திரி இருந்தா தூக்கம் வராது. ஆனா ஃப்ரெஷ்ஷா இருந்தா புத்தம் புது மனதாக, புத்தம் புதித நானாக. நேத்திக்கு நைட்டு இருந்த ஆளே வேற, இப்ப இருக்கிற ஆள் வேற. புத்தம் புதுசா இருக்குதுங்க. புது புதிதாக தண்ணீர் வந்து கொண்டே இருக்கின்றது. அதுபோல புதிது புதிதாக எங்கேயுமே பிடித்து வைப்பதே கிடையாது. பிடிக்கிற வேலையே கிடையாது. இந்த புரிந்து விட்டதென்றால் அதுக்காக வந்து அப்படியே மத்தவங்க சொல்ற மாரி வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுங்க. எல்லாமே நடக்கும். ஏனென்றால், இந்த சமுதாயத்திலே நாம் இருக்கக்கூடிய காரணத்தினால, அவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய காரணத்தினால, சாதாரண மனிதனுக்கு என்னென்ன நடக்குமோ எல்லாமே நடக்கும். அதே மாரி சாதாரண மனிதர்களுக்கு எப்படி ஏற்படுமோ, அதே போன்ற உணர்வுகள் ஏற்படும். இந்த புரிந்தவர்களுக்கும், புரியாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், புரியாதவர்கள் திரும்பவும் என்னங்க இவ்வளவு ஞானம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோலாம் இவ்வளவு நாளா செய்திருக்கிறேன். ஏங்க இதன் காரணமா என்னுடைய மனது பாதிக்குது? ஏங்க கஷ்டப்படுது? உங்களுக்கு யாரு சொன்னாங்க பாதிக்காது, கஷ்டப்படாம உங்களுக்கு யாரு சொன்னாங்க? அப்படித்தான் பாதிக்கும், அப்படிதான் கஷ்டப்படும். இந்த புரிதல்களுக்கு என்ன ஆகுது? அதே போல பாதிப்பு ஏற்பட்டாலும், கஷ்டம் ஏற்பட்டாலும், அரை வினாடியில அப்படியே மோதிட்டு அந்த உணர்வு கொடுத்துட்டு உடனடியா ஓடிரும். ஏன்னாங்க பிடிச்சு வைக்கிறதே கிடையாது. அங்க பிடிச்சு வைக்க வேணாம்னா, அத போய் பிடிச்சு வைக்கிறது இல்ல. நம்முடைய இயல்பு அது ஆயிராங்க. ஒண்ணுமே செய்ய தேவையில்லங்க. ஓடி போயிருங்க. வேலையே கிடையாதுங்க. பர்மனன்ட்டா வேலை கிடையாது. நம்முடைய உடல் விட்டு உயிர் பிரியிற வர அங்க வேலையே கிடையாதுங்க. அப்படி இருக்கும். எந்தவித முயற்சியும் கிடையாது. ரொம்ப ஜாலியா இருக்கலாம். ஒண்ணுமே பாதிக்காதுங்க. எல்லாமே நடக்குங்க. சாதாரண மனிதனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருமோ எல்லாமே வரும். ஆனால் இத பொறுத்தவரை எதுவுமே வந்து வராதுங்க. எதுவுமே வந்து பாதிக்காம, அங்க முயற்சி கூட செய்ய தேவையில்ல. எதுவுமே செய்ய தேவையில்ல. ஒன்றுமே செய்ய தேவையில்ல. அது பாட்டுக்கு வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன அழகா ஜாலியா இருக்கலாம் தெரியுங்களா? அதனால புரியாதவங்க திரும்ப வந்து கேளுங்க. அனாவசியம் மத்ததெல்லாம் ஃபீட் பண்ணாதீங்க. புரியிற வர. அதுக்கப்புறம் புரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கங்க, நீங்க வந்து என்ன வேணாலும் ஃபீட் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே உங்கள பாதிக்காது. கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாம், பாக்கியலட்சுமி பார்த்துக்கலாம், இனியா பார்த்துக்கலாம். எது வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். ஒண்ணுமே பாதிக்காது உங்களுக்கு. ஏன்னு கேட்டீங்களா? என்னவா இருந்தாலும் அது வந்து ஓடி போயிட்டே இருக்கும். ஃப்ரீயா இருக்கும். என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள பாதிக்கவே பாதிக்காது. அந்த மாரி ரொம்ப ஜாலியா இருக்குங்க. இவ்வளவு நேரம் புரியாதவர்கள பத்தி பேசாச்சு. இப்ப புரிந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? புரிந்தவர்கள் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஏங்க இந்த மனித பிறவி எடுத்தவருடைய நோக்கமே அந்த நிலையை அடைவதற்காக, இதற்காக எத்தனையோ பிறவியாக ஏங்கி ஏங்கி அத்தனை பிறவியிலும் ஏங்கி ஏங்கி பல்வேறு துன்பத்தை கொடுத்து, அவங்க வந்து அந்த துன்பத்தை கொடுக்கிறது எதற்கு என்றால், இன்பத்தில தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்பத்த எச்சரிக்கையா இருக்கணும், மயக்கிவிடும். ஆனால் துன்பத்தை பொறுத்தவரை நீங்க பயப்படாம எதிர்கொள்ளலாம். எத்தனை துன்பம் வந்தாலும் நம்ம மெருகேற்றுவது தான் வருது. அந்த துன்பத்துக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு நன்மை இருக்கின்றது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு மட்டும்தான் ஏன் துன்பம் வருதுன்னு கேட்கக்கூடாது. இந்த புரிந்தவர்கள் ஜாலியாக இருப்பார்கள்.
எந்த துன்பம் வந்தாலும் அவங்க ஒண்ணுமே செய்யாது. அதற்காக அவர்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. அந்த ஜாலியை நான் எப்படிதான் உங்களுக்கு நான் சொல்றது? செம ஜாலியா இருக்கு. ஒண்ணுமே அங்க இருக்காதுங்க. ஏங்க புத்தர் இருக்காருல்ல, நம்ம ஒரு 4, 5 தலைமுறை பேர் கேட்டா நமக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் சமயத்துல மறந்துரும். ஆனா 2500 வருடத்துக்கு முன்பாக இருந்த புத்தரை பேசணும்னா, அவருக்கு கிடைத்த சாதாரணமான ஞானம் கிடையாது. ஒரு அசாதாரணமான ஞானம் அவருக்கு ஏற்பட்டது. அவரு தான் அப்படியே போராடி தோற்று போய் கடைசியாக போய் பார்த்தாரு, கிடைச்சிச்சு. அப்புறம் உள்ள போய் பார்க்கிறாருங்க, மனச பார்க்கிறாரு, அங்க ஒண்ணுமே இல்லைங்க. அதே நிலை இந்த புரிதல் ஏற்பட்ட அரை வினாடியிலேயே வேற டைமென்ஷனுக்கு போய் போய் பார்த்தோம்னா, அந்த இடத்துல மனம் வெறுமையா இருக்குதுங்க. எந்த விதமான நெருடலோ, பிரச்சனையோ, சிக்கலோ எதுவுமே கிடையாது. வெறுமையா இருக்குது. நானும் பலமுறை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இன்னொரு ஆள்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. நாமளே நேருக்கு நேர் அனுபவித்தா தெரியும். பல்வேறு காலகட்டத்துல, பல்வேறு நேரத்துல அது எப்படி இருக்குன்னு பார்த்தா அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. வெறுமனே இருக்குதுங்க. வெறுமையா இருக்கு. அங்க எதுவுமே கிடையாது. எதுவுமே பாதிப்பு கிடையாது. ஆனால் நிகழ்வுல நடக்காம இருக்குதுன்னா, சாதாரண மனிதனுக்கு எப்படி நடக்குமோ எல்லாம் நடந்துக்குது. நான் பெரிய ஞானி, எனக்கு எதுவும் வரக்கூடாது. துன்பமே ஏற்படக்கூடாது. இந்த நிகழ்வு நடக்கக்கூடாது. அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அது வெறுமையா இருக்குது. ஆக்சுவலா அந்த போதி மரத்தடியிலே அமர்ந்து கொண்டு தோற்று போய் உட்கார்ந்து அவரை தேடி பார்க்கும்போது ஏற்பட்ட டைமென்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அப்போதான் ஆச்சரியப்பட்டாரு. ஆனா இவ்வளவு நாள் முயற்சி பண்ண கிடைக்காத ஒண்ணு, இப்ப ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது எப்படி கிடைத்துன்னு போய் அந்த மனதை பார்க்கும்போது தான் கிடைச்சது. அதே மனது இப்போது நமக்கு புரிந்தவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதற்காக புத்தர் மாதிரி ஆக முடியுமா? தேவை கிடையாது. வேதாத்திரி மகரிஷி மாதிரி ஆக முடியுமா? தேவை கிடையாது. ஏன்? வேதாத்திரி மகரிஷி மேல புத்தர் போல, ஸ்ரீ பகவத் ஐயா போல புகழ் பெற வேண்டிய அவசியமே கிடையாது. புகழ் என்பது ஒரு இலக்கு தேவையே கிடையாதுங்க. புரிந்து விட்டதென்றால் எதுவுமே கிடையாது. எதுக்குமே மயங்குவது கிடையாது. நீ புகழ்ந்தா என்ன, திட்டுனா என்ன? ஆக்சுவலா எத்தனையோ நம்ம படிச்சிருக்கோம் புத்தரை பத்தி. யாரோ ஒருத்தர் திட்டுறாங்க, காரியே துப்புறாங்க. ஒருத்தர் அவர் காரியே துப்பிட்டாரு. உடனே பக்கத்துல இருந்து எப்படி புத்தரை திட்டலாம் அப்படின்னு, காரிய உமிழ்னான்னு. இருப்பா. அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டுருச்சு. அவருக்கு சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. அதனால செஞ்சிட்டாரு, விட்டுருப்பான்னு சாதாரணமா இருந்தாரு. ஐயோ, ஒரு ஆள் காரி துப்பி கூட இப்படி இருக்காரு அப்படின்ட்டு அவரு வீட்டுக்கு போய் அப்படியே அவரால் குற்றம் தாங்க முடியல. அடுத்த நாள் வந்தாரு. வந்துட்டு அப்படியே புத்தர் காலையில அப்படியே காலை பிடிச்சு அழறாரு. இப்ப ஆனந்தன் என்ன சொல்றாரு புத்தரு? இப்பவும் இவருக்கு வார்த்தை கிடைக்கலீங்க, இந்த மாதிரி செய்யறாரு அப்படின்ட்டு. அப்ப எல்லாமே அவர் ஒண்ணுதான். ஆனா ஒன்று, அந்த மாதிரி புத்தர் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா முயற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க. ஏன்? இது ஒண்ணுமே பண்ண தேவையில்லையே. அப்புறம் எதுக்கு அவர் மாதிரி இவர் மாதிரி? ஒண்ணுமே கிடையாது. இதுல வர ஸ்ரீ பகவத் ஐயா அவர் சொல்லுவாங்க, நான் போன ஞான முகாம்லயே அது பேசிட்டேன். என்னன்னா, இந்த புரிதல் ஏற்பட்டது இருக்கிறது என்றால் நீங்க தான் நம்பர் 1 ஞானி. உலகத்தில் இருக்கிற ஞானி அத்தனை பேர் 2வதா வச்சுக்கணும். நீங்க யார பெரிய ஆளா, பெரிய மகானா நினைத்திருக்கிறீங்களோ அவங்கள அத்துணை பேருமே கீழே இறக்கி வச்சிருங்க. இதுதாங்க புரிந்தவருடைய ஜாலி. வேதாத்திரி மகரிஷி மட்டும் இல்ல, அவரே கேட்டுட்டு இருந்தார். அவருக்கு முன்னாடி சொன்னேன், ஸ்ரீ பகவத் ஐயாவிதான் நம்பர் 2 தான். நம்ம தாங்க நம்பர் 1 ஞானி. என்ன கான்ஃபிடன்ட், என்ன ஜாலி. இதுதாங்க புரிந்தவங்க. இந்த புரிந்தவ தாங்க உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ரொம்ப ஜாலி. எப்படி சொல்றது? நீங்க எல்லாமே புரிஞ்சவங்க எல்லாரும் ஜாலியா இருந்திருப்பீங்க. நீங்களே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஏன்னா வேற டைமென்ஷன் போயிடுச்சு. அங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த டைமென்ஷனுக்கு போயிடுச்சுன்னு நீங்க திரும்ப ரிவர்ஸ் ஆக முடியாதுங்க. திரும்ப சாதாரண மனிதன் மாதிரி கஷ்டப்பட்டு
இருக்குன்னு நினைச்சா கூட முடியாது. என்னங்க இது ஒண்ணுமே இல்லாம உப்பு சப்பா இல்லாம அப்படி எப்ப பார்த்தாலும் ஜாலியா இருக்குன்னா வேற வழி கிடையாது. இதுக்கு தானே இத்தனை நாளா ஏங்குனீங்க. ஆக புரிந்தவங்களுடைய ஜாலி அந்த மாதிரி அற்புதமான ஜாலி. இன்னும் புரிஞ்சவங்கள பத்தி என்ன சொல்றது? ஏங்க இவரே உலகத்துல இவருதான் நம்பர் 1 ஜானி. இப்ப நம்ம தாங்க 1. ஏங்க இவரு எவ்வளவு பெரிய மகான்கள். அவங்களையும் நம்மையும் கம்பேரே பண்ண தேவையில்லை. நாம தான். என்ன கான்ஃபிடன்ட் பாருங்க. என்ன ஜாலியா இருக்குங்க. இப்ப இந்த நிலையில உலகத்தை பார்த்தா உலகெல்லாம் எப்படிங்க இருக்கா? உலகம் அப்படியேதான் இருக்கு. நாம மனது மட்டும் மாறி இருக்குது. என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ எதெல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கும். நம்முடைய மனம் மட்டும் அப்படி இருக்கும். இருந்தாலும் நம்முடைய புரிந்தவருடைய கடமை என்னவென்றால் இதை எப்படியாவது மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். ஸ்ரீ பகவத்கீதையெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 பேரோட தியானம் பண்றது, எங்க போனாலும் சேர்ந்து போறது, சத்சங்கம் நடத்துறது, அவங்க அனுபவத்தை பேசுறது. என்னன்னா இவருக்கு இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த 60-70 பேர்கிட்ட சொன்னாராம், நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொன்னாராம். அவ்வளவுதான். 60-70 பேரும் தெரிச்சு ஓடினாங்க. ஏன்? எல்லாருமே ஏதோ ஒரு கற்பனையாக ஒரு இடத்துக்கு போகணும்னு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். முடியவே முடியாதுங்க. போராட்டத்தை விட்டுருங்க. அப்புறம் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. என்னன்னா ஞானிகள்லாம் வேற எங்கேயோ இருப்பாங்க, நம்ம கூட எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வேற எங்கேயோ இருக்கிறதா? நம்ம கூடவே இருப்பாங்க. அதை கண்டுபிடிக்க தெரியணும். கண்டுபிடிக்கிறது என்னன்னா இதுதான் புரிதல் இருக்கிறவங்க. புரிதல் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஜாலியாக தெரியும், எல்லாம் ஞானியே தெரியும், யாரையும் பிரிக்க தேவையில்லை. ஏன்னா அவங்ககிட்ட இயல்பாகவே இருக்குது. அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல அவ்வளவுதானே தவிர எந்த செகண்ட் வேணாலும் அவங்க புரிந்து கொள்வார்கள். அந்த இயற்கை விடாது. அந்த மாதிரி துன்பத்தை கொடுத்து அதை ஷேப் பண்ணி ஒவ்வொரு பிறவி தோறும் ஷேப் பண்ணி கொண்டு வரும். ஆக எந்த பிறவியில யாரா இருந்தாலும் இந்த மன உணர்வுகளை எதிர்த்து ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டுதான் அந்த நிலைக்கு போவாங்க. அது எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கின்றதோ அந்த காலம்லாம் நேரத்தை, காலத்தை, பிறவியை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போது இந்த கணத்தை புரிந்து கொண்டாலே போதுமானது. புரிந்தவர் லிஸ்ட்ல இருக்கலாம். ரொம்ப ஜாலியா இருக்கலாம். அது பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கும். என்ன நடந்தாலும் புது புது அனுபவம். பாத்தீங்கன்னா இதுதான் நீங்க ஒரு ஒரு லிமிட்டே கிடையாதுங்க. நீங்க புரிந்தவர்களை லிஸ்டே போட முடியாது. ஏன்? இயற்கை என்ன வேணாலும் பண்ணும், எப்படி வேணாலும் பண்ணும், எது வேணாலும் பண்ணும். நீங்க கற்பனையே செய்ய முடியாதெல்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி இவங்களுக்கும் அந்த மாதிரியே நடந்து கொண்டிருக்கும். வார்த்தையில சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இயற்கை எப்படி அது தொடர்ந்து பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அதே போல இந்த மனதும் பிரவாகமாக ஓடும். இதற்கு அடைவிடம் என்றே கிடையாது, முடிவிடம் என்றே கிடையாது. தொடர்ந்து பிரவகித்து ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி அற்புதமானதுங்க. அவ்வளவு ஜாலியா இருக்கலாங்க. எதுவுமே செய்ய தேவையில்லை. ஏங்க ஒண்ணுமே பண்ண தேவைன்னா இவ்வளவு ஜாலியெல்லாம் கிடைக்குங்களா? அந்த மாதிரி இருக்கலாம். சரிங்க. இது புரிந்தவர்கள், புரியாதவர்கள். இன்னொன்னு இருக்கு. என்னங்க? தெரியாதவர்கள். பாருங்க. புரியாதவர்களே இந்த பாடுபட்டா தெரியாதவங்களுடைய நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தெரியாதுங்க. இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இங்க சொல்லிக் கொடுத்து லட்சக்கணக்கான பேரு ஞானி ஆயிட்டாங்கன்னு தெரியாதவங்க கோடிக்கணக்கான பேர் உலகத்துல இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தன்னுடைய மனதை போட்டு டார்ச்சர் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அறிந்தோ அறியாமலோ செய்த செயலின் காரணமாக உலகத்துல பிரச்சனை அதிகமாயிட்டே கொண்டிருக்கின்றது. இந்த தெரியாதவங்க பண்றாங்க வேலைதான் எக்கச்சக்கமா சமுதாயத்துல சிக்கலை ஏற்படுத்தி விடுகின்றது. இந்த தெரியாதவர்களை புரிந்தவர்களாகவோ அல்லது புரியாதவர்களாக கூட கொஞ்சம் ஏத்துக்கலாம். ஏன்னா முற்றிலும் தெரியாம இருக்கிறதுக்கு இதை தெரிஞ்சு புரியாதவங்க இருக்கிறாங்க, அது கூட பரவாயில்ல. அப்ப நமக்கு புரியலைன்னா கூட பரவாயில்ல. இந்த புரிந்தவர்களும் புரியாதவர்களும் இணைந்து அந்த தெரியாதவர்களுக்கு சொல்லி கொடுத்து இதை சொல்லணும். தமிழ் தெரிந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க உலகம் முழுவதும்? அப்ப அவர் இங்கிலீஷ்லயே பேசினா கூட அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதை கேட்டு புரிஞ்சா கூட போதும். அப்ப தெரியாதவர்களை
ஒரு புரிந்தவர்களாகவோ புரியாதவர்களா மாற்ற வேண்டிய கடமை யார் இருக்குன்னா, இந்த புரிந்தவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் இருக்கின்றது. அது நம்முடைய கடமை. கொஞ்சம் நேரத்த ஒதுக்கணும். ஒரு 5 நிமிடம் ஒதுக்கினால் கூட போதுமானது. நம்முடைய ஸ்டேட்டஸ்ல, நாம இருக்கிற குரூப்ல அப்படியே ஒரு வாசகத்த குடுக்கலாம். என்ன வாசகத்த குடுக்கலாம்? மன உணர்வுகளை எதிர்த்து சரி செய்ய இயலாது. நம்முடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது. ஆகவே நம்முடைய கட்டுப்பாட்டிலே இல்லாத விஷயத்த நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. புத்தகத்த படிங்க. ஒரு நோட் புக்ல நோட் பண்ணி வைங்க. ஒரு 2, 3 வரியா ஒரு WhatsAppல யாருக்காவது குடுங்க. யாருக்காவது எப்படியோ தேவைப்பட்டு எப்படியாவது அவங்களுக்கு அந்த தெரியாதவங்களா அந்த புரிஞ்சவங்களோ, புரியாதவங்களா மாறிருவாங்க. அந்த மாறினுடைய கடமை இந்த புரிஞ்சவங்களும், புரியாதவங்களும் இந்த மாரி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். இந்த மேத்தமேட்டிக்ஸ நம்ம திரும்ப திரும்ப எடுத்தோம்னா, நமக்கு நல்லா புரிஞ்சுற மாரி, இந்த புரியாதவங்கலாம் முயற்சி செய்து, மேலும் தெரியாதவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சா, இவங்களுக்கே பளிச்சுன்னு ஒரு நாளைக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி செயல் செய்யணுங்க. அப்ப தெரியாதவர்கள் ரொம்ப பேரு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சென்று சேர வேண்டியது நம்முடைய கடமை. நம்ப இந்த புரிஞ்சவங்களும், புரியாதவங்களும் புரியறதுக்கு முன்னால இது தெரியாதவங்களா இருக்கும்போது, எப்படி நாம மனதுல கஷ்டப்பட்டோங்க. நம்ப ஒரு ஆளே போதுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டோம்ல. ஏங்க நம்மள மாரி எவ்வளோ பேரு மனதுல எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அந்த துன்பத்தெல்லாம் போக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? நம்ம மட்டும் ஆயிட்டோம், விடுதலை ஆயிட்டோம், முக்தி ஆயிட்டோம். ஆஹா! எப்பவுமே ஜாலியா இருக்கலாம்னு இல்லாம, அவங்களும் அந்த ஒரு ஜாலினஸ் கொண்டு வரணும்ல. அப்ப நம்முடைய கடமை அது. அப்ப அந்த நீ அத அதாவது இந்த அறம் செய்ய விரும்புன்னு சொல்லுவாங்கல்ல. அறம் கூட செய்ய வேணாம். அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறதே அந்த விரும்பினாலே அது நடக்குங்க. ஆக ம ஆக இந்த தெரியாதவர்கள்லாம் ஒன்று புரிந்தவர்களாகவோ, புரியாதவர்களா மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதே எண்ணத்துல இருக்கும்போது, இயற்கை பல்வேறு விதமா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கும். அது என்ன சொல்லுதோ, இப்படிதான்லாம் கிடையாது. எப்படி வேணாலும் வருங்க. அத இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ணி, அதற்கு நாள்தோறும் 10 நிமிடம் 10 நிமிடம் ஒதுக்குனா போதுங்க. யாருக்கு இத குடுக்கலான்னு. ஏன்னா, அந்த அளவுக்கு ஈஸிங்க. ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்ல. அப்ப ஈஸியா இருக்கும்போது நம்ம குடுத்தோம்னா, சீக்கிரமா அந்த தெரியாதவங்கலாம் அது ஒன்று புரிந்தவர்களோ, ஒன்று புரியாதவர்களோ மாறிருவாங்க. அதுவே பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். நிறைவாக ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி என்று சொல்லக்கூடிய அந்த போரில்லா நல்லுலகம் என்பது அற்புதமா சொல்லி வச்சுட்டாரு. எத்தனையோ பேர் அத பயன்படுத்துறாங்க. உண்மையாகவே அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சதுன்னா, தனி மனிதன் அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதி. அப்ப தனி மனிதன் அமைதிங்கிறது அங்கு போராடி அடைந்தோம் என்றால் கிடைக்கும். அது நீடிக்காது. திரும்ப அடுத்த நாள் முயற்சி பண்ணலாம். ஆனா, மன உணர்வை பத்தி ஒண்ணுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டு ஒண்ணுமே செய்ய வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன்னா, பர்மனன்ட்டா அந்த ஒரு அமைதி இருக்கும். அதுதான் உண்மையாகவே தனி மனிதன் அமைதி. அந்த புரிஞ்சவங்களுடைய அந்த ஜாலிங்கிறது, அதுதான் தனி மனித அமைதி. எத்தனை பேர் மாறுறாங்களோ, அதன் மூலமாக அதனுடைய வைப்ரேஷன் மூலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும். நீண்ட நாள் அதே நிலையில வாழ்ந்தாலே போதும். உலகத்துல மனிதனுடைய மனதெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு, அந்த போரில்லா நல்லுலகம் இந்த புரிதல் மூலமாக ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. ஆக அந்த தனி மனிதனுடைய அந்த ஒன்றுமே இல்லாத நிலையில, அந்த வேற டைமென்ஷன் போன நிலையில ரொம்ப நம்ம புரிந்தவர்கள் ஜாலியாக இருக்கலாம். இந்த புரியாதவங்க பரவால்ல. எப்படி இருந்தாலும் புரியலைனாலும் பரவால்ல. கஷ்டப்பட்டானாலும் கஷ்டப்பட்டுக்குங்க. ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னா, அந்த கஷ்டப்படுறது கூட இருக்காது. ரிவர்ஸே ஆக முடியாது. அது வர நல்லா அதையும் என்ஜாய் பண்ணிக்கங்க. இந்த புரியலனாலும் பரவால்ல. புரிஞ்சா என்ன? புரியாட்டி என்ன? எல்லாமே ஒண்ணுதாங்க. ஒரு நிலைக்கு போயிட்டீங்கன்னா, உங்கள அறியாமலே நீங்க புரிந்தவர்கள் தான். புரியலேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் புரிந்தவர்கள் தான். அவங்களுக்கே தெரியாம அந்த ஸ்டேஜ்க்கு போயிருவாங்க. அந்த போரில்லா நல்லுலகம் என்று ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு அந்த கண்ட கனவு, அந்த ஏக்கம் எனக்கு தெரியுங்க. என்ன மாரி அவருடைய ஏக்கம். அது இதன் மூலமாகத்தான் நிறைவேறும். அடுத்ததாக போதை இல்லாத தமிழகம்.
போதை இல்லாத தமிழகம்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வெளியிலேயே சொல்ல முடியாது. அத்துணை குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு தீய பழக்கத்தின் காரணமாக பொருளாதாரம் சரியில்லைங்கிறாங்க. உலகத்துல இந்தியாத்துல பொருளாதாரம் சீர்குலைந்து விட்டது, எல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே போயிட்டு இருக்காங்கிறாங்க. இந்த அழிவுபூர்வமான பாதைக்கு இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணா அந்த இயற்கையுடைய செயல்வழித்ததுல அப்படித்தானே இருக்கும். இந்த பைசாவை நல்ல முறையில பயன்படுத்தினா எல்லாருக்கும் நல்லது. ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான ரூபாய கஷ்டப்பட்டு சம்பாதித்து அழிக்கிறாங்க பாருங்க. விக்கிரவாண்டி தொகுதியில தேர்தல் நடக்கும்போது, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்பாக ஒரு 10 நாட்கள் ஜென்ஸ்லாம் யாரும் வேலைக்கே போறது இல்லையா, விவசாயத்துக்கெல்லாம் ஆளே கிடைக்கலையா, 10 நாளும் கிடைக்கிறத பணத்தை வச்சுக்கிட்டு மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு ஜாலியா தண்ணி போட்டுக்கிட்டு திரியிறாங்க. அதுல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஒரு நாளைக்கு 1 கோடி சேல்ஸ் ஆகுதுன்னா அந்த 10 நாள்ல ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் சேல்ஸ் ஆயிடுச்சு. என்னதான் பண்றது? அப்ப இளைஞர்களை மீட்டெடுக்கணும். புதிதாக இளைஞர்களை அந்த மதுவுக்கு அடிமையாக்காம நம்ம என்ன செய்யணும் என்று அந்த புரிந்தவர்களுடைய அந்த ஜாலினஸ் அதை கொண்டு நம்ம அந்த மாதிரி நம்முடைய சிந்தனைய அதை கொடுக்கணும். எத்தனை பேர் சிந்தனை செய்கின்றார்களோ அதை பொறுத்து மாற்றம் ஏற்படும். மகிழ்ச்சி அவங்க சொல்லுவாங்க, ஒரு இடத்துல ரொம்ப டிராபிக்கா இருக்கு, அதாவது ரயில்வே கேட் போட்டுருவாங்க, அதெல்லாம் பறந்துட்டு வருவாங்க, கரெக்டா கேட் போட்டுருவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிடம் ஆகும். அப்ப 2 பக்கம் கிளியர் ஆகுது, ரொம்ப லேட் ஆகும். எத்தனை பேருக்கு லேட் ஆகும்னு நினைப்பாங்க. பாத்தீங்கன்னா மேம்பாலம் கட்டிட்டாங்க, ட்ரெயின் பாட்டுக்கு அடியில போட்டுருக்கு, மேலே பார்த்து மேம்பாலத்துல அது பாட்டுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம போகும். இது எத்தனை பேர் நினைச்சாங்களோ அது மாதிரி நடக்கும். அது மாதிரி இந்த புரிந்தவர்களும் புரியாதவர்களும் இத யாரோ போறாங்க எங்கோ போறாங்க அப்படின்னு இல்லாம நம்ம வீட்டுல நடந்ததா நினைத்து கொண்டு அதற்கு நேரத்தை ஒதுக்கி போதையில்லா தமிழகத்தை ஏற்படுத்தணும். 1 2 65 உயிர் போகுது அப்படின்னா அது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒரு உயிர்ங்கிறது எப்படி, அந்த 65 உயிர் நிஜமா அந்த நேரத்துல நிஜமா பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு போனாதான் தெரியும். ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு அங்க போனாங்கன்னா 65 வீட்டுலயுமே அங்க இருக்குன்னா யாரு போவாங்க, எந்த வீட்டுக்கு போவாங்க, அந்த ஊரு அழுதுகிட்டு இருக்குன்னா என்ன கொடுமை பாருங்க. அரசியல்வாதிகள்லாம் அப்படியே போய் விசிட் பண்ணி அவங்க நோக்கம் தன்னுடைய இதுதான் நிலையதான் சொல்லி இது தப்புன்னு சொல்லி தன்னுடைய கட்சி வழக்கத்தான் பார்க்கறாங்க தெரியல. யாருமே ஒரு தனி மனிதன் ஆயிருக்கே அது வேதனை யாருக்காவது இருக்குதா? நம்ம புரிஞ்சவங்களுக்கு புரியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி கடமை இருக்குதுங்க. அதன் காரணமாக அந்த போதையில்லா தமிழகத்தை ஏற்படுத்துவது நம்முடைய கடமை. அது நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம நல்லா நமக்கு தெரிஞ்ச இளைஞர்லாம் இணைத்து அந்த பக்கம் போகாமையும் போயிருக்கிறவங்கள இளைஞர்லாம் நம்ம மீட்டெடுக்கணும். பெற்றோருடைய கடமை. கரூரை நாங்க பாக்குறோம் 9:30க்குன்னா என்ன ஊருக்குள்ளேயே இருக்குது, ஊருக்கு வெளியவா இருக்குது, ஊருக்குள்ளதான் இருக்குது. நாங்க போறோம், இந்த இளைஞர்கள் 20 25 கிட்டத்தட்ட 20 25 பேர் இருக்கிறாங்க. அந்நேரத்துக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் இந்த பையன் 9 மணிக்குள்ள வெளியில போறானா எங்க போறான் அவங்க எல்லாம் கண்காணிக்கலையா? என்ன நினைச்சிடறாங்க, இதெல்லாம் எல்லாரும் பண்றதானே, இது என்ன ஒரு நாளைக்கு பரவாயில்ல, இது மாதிரிலாம் நினைத்தாங்கன்னா ஒரு நாள்ல பழகுறது அப்புறம் என்ன ஆகுங்க, அதை அப்படியே கெட்டியா புடிச்சிருங்க. அப்ப அவங்கெல்லாம் தங்களுடைய குழந்தைகளை, ஆண் குழந்தைகள்லாம் கண்காணிக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த விழிப்புணர்வை கொடுக்கணும். அது நம்முடைய புரிந்தவர்கள் புரியாதவருடைய கடமை. தெரியாதவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்கள யாரும் குறை சொல்ல முடியாது. தெரியாதவங்க எல்லாம் அரசியல்வாதியை யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க, நம்ம ஏத்துக்கலாங்க. ஏன்னா அவங்கள திட்டியும் பிரயோஜனம் கிடையாது.
அவங்கள திட்டி அவங்க தான் பண்ணா நம்மளோட பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்து அவங்க தான் செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி நம்முடைய பொறுப்பு நாம எடுத்துக்கணும். நம்ம பொறுப்பு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம சிந்தனை பண்ணா நமக்கு தோணுங்க. இது கலெக்டிவா எல்லாரும் சேர்ந்து திங்க் பண்ணா அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுல சந்தேகமே கிடையாதுங்க. தெரியாதவங்க பண்றதுக்கு இந்த மாதிரின்னா புரிஞ்சவங்க புரியாதவங்க பண்ணா அற்புதமா செய்யலாமே. அதனால அந்த மாதிரி போதையில்லா தமிழகத்தை நாம ஏற்படுத்தும் என்று சங்கல்பம் செய்து இதெல்லாம் அல்டிக்காம ஜாலியா கொண்டு போகணும். இது கூட ரொம்ப ஸ்ட்ரெயின் கூட பண்ணக்கூடாது. ஏன் கடமை செய்யணும். பலன் எதிர்பார்க்க கூடாது. அந்த மாதிரி நிலையில் இருந்து கொண்டு ஒரு புதிய சமுதாயத்தை படைப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி இந்த குரு பூர்ணிமா நாள்ல தனியா யாருமே குரு தனியா ஒரு ஆள் கிடையாது. நாம அத்துணை பேரும் குரு தான். அதை புரிந்தவர்கள் புரியாதவர்கள் நம்ம அத்துணை பேரும் குரு தான். இயல்பாவே நம்மிடத்திலே இருக்கின்றது. அந்த குருவாகவும் இருக்கின்றோம். இந்த குருவா இருந்தால் மட்டும் பத்தாது, ஞானியாக வேண்டும். ஞானிக்கும் குருவுக்கும் என்ன சம்பந்தம் என்றால் குரு பார்த்து யோசனை பண்ணி என்ன அப்படின்னு பார்த்து பேசணும். ஞானி கவலையே பட தேவையில்லை அப்படியே ஒரு பேசலாம். ஏன்னா இயற்கையோட இது காரணத்தினால அப்படியே வந்து பேசலாங்க. ஆக இது குரு பூர்ணிமா கூட தேவையில்லை. அடுத்த கட்ட ஞானி நம்மளாம் குரு கூட கிடையாது. நம்ம அத்தனை பேரும் ஞானி. இதெல்லாம் மேடை பேச்சா தயவு செய்து நினைக்க வேணாம். உண்மையாவே புரிந்து விட்டது என்றால் அந்த ஜாலி அந்த ஞானிகள்லாம் சர்வ சாதாரணமானது. ஒண்ணுமே கிடையாது. பெரிய விஷயமே கிடையாது. சர்வ சாதாரணமானது. எல்லாரும் சர்வ சாதாரணமா இருந்தா இன்னும் பெரிய விஷயமா? எங்கேயாவது ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு ஞானி உண்டாருன்னா அது இன்னும் பெருமையா இது பேசலாம். இதெல்லாம் உண்மை கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு லட்சக்கணக்கான ஞானிகள் உலகத்துல இருக்கிறாங்க. எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆகவே அந்த நிலையில ரொம்ப ஜாலியாக இருந்து இன்னும் மற்ற ஞானியர்களை நாம வந்து உருவாக்கும் என்று கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி என்னை பேச வைத்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, ஜாலியாக வாழுங்கள், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப எளிமையா ஐயா இந்த தலைப்பில் புரிந்தவர்கள் புரியாதவர்கள் தலைப்பில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஐயாட்ட இந்த தலைப்பை பற்றி யாராவது பேசுறதுன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணலாம். அப்படி அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாகவே. உங்களுக்கு சந்தேகங்கள் எது உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஜென்ரலாக ஐயாட்ட நீங்கள் கேட்கலாம். தலைப்பு இல்லாமல் நீங்கள் கேட்குறதுனாலும் உங்கள் கேள்விகள் கேட்கலாம். யாரும் கேள்விகள் கேட்கலன்னு நினைக்கிறீங்க. சொல்லுங்க. ஒன்றுமே செய்ய தேவையில்லை. கண்டிப்பாங்க. ஓகே. வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளம்.